இன்னைக்கு வீட்லேயே சூப்பராக சிக்கன் ஷவர்மா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் குபூஸ் ரெடி பண்ணிக்கிறதுக்கு 1/2 கப் வெதுவெதுப்பான தண்ணி, 1 ஸ்பூன் சர்க்கரை, 2 ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் கொடுங்க. ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் 3 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மாவை நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது 1 மணி நேரம் ப்ரூஃபிங்க்கு விட்டுருங்க. மேலே கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா உப்பி வந்துடுச்சு. இப்போ இது சப்பாத்தியை விட கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. குபூஸ் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு சைடு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் தயிர், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1/2 எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் எல்லாத்தையும் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. பொடிச்ச சிக்கனை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி. இப்போ குபூஸ்க்கு மேலே 1 ஸ்பூன் மயோனைஸ் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கன் சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சமாக ஆனியன், வேறு ஏதாவது வெஜ்ஜஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் மயோனைஸ் போட்டு ரோல் பண்ணி சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பராக